விஜயோட ரசிகர் டான்ஸ் எனக்கு பிடிக்கும், அதுக்காக அவர் போய் ஓட்டு போடுவோமா? அவரு பாமா 50 வயசு சின்ன தம்பி, கடைக்குட்டி. திருமாவளவர்கள் தலைவர்களே ஒரு கூட்டணி. அதாவது அப்படியும் பார்த்தாலும் அப்படியும் சொல்ல முடியும்னால, அவரு பாமா 50 வயசு சின்ன தம்பி, கடைக்குட்டி, ரைட்டா? அதுக்கடுத்து இவர் அண்ணன் சீமானுக்கு 58 வயசு, எங்க தலைவருக்கு 62, ரைட்டா? ஆக மொத்தம் எல்லாமே தமிழ் தேசியம்ன்ற கோட்பாட்டில் ஒருங்கிணைகிறார்கள். தாயகம், தேசியம், தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லும்னு ஒரு ஒற்றுமையாகிறாங்க. அப்ப அவங்க போல சேர்ந்து கூட சொல்லலாம்ல, எங்க அண்ணனை நாங்க முதல்வர் ஆக்குறோம்னு. அப்ப எல்லாம் சிறப்பு தானே. விஜயோட ரசிகர் டான்ஸ் எனக்கு பிடிக்கும், அதுக்காக அவர் போய் ஓட்டு போடுவோமா? இல்ல அவருக்கு எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. விடுதலை சிறுத்தை இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் கொள்கை சார்ந்த கூட்டணி, கொள்கை சார்ந்து இருப்பவர். ஆகையால் நீங்க அவர் அதுதான் சொல்றாரு, என் கட்சியில் இருக்கும் கூட்டணி. ஏன் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பயந்துட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரே சொல்றாங்க, அண்ணனே நான் சொல்றேன். நீங்க பாருங்க, அவரு தம்பி தம்பி தம்பின்னு இருந்தார், கரெக்டா? ஆனா இவர் மேடல் ஏறி அவர் எதிர்த்து பேசுறாரு, கத்தி கத்தி பேசினா அப்படி இப்படின்னு சில டைலாக் பேசுறாரு. அதுல அவர் கோவத்துல அவர் பேசுறாரு. இது கூட எல்லாமே நட்பு முரண் தான், நீங்க பகை முரணா பார்க்க முடியாது. அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ பிரச்சனை பேசி இப்ப தீர்த்துக்குருவாங்க, நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்ல முடிஞ்சா நம்மளே தீர்த்து வைப்போம்ன்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுமே தெரியாதவன் என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே தெரியாது என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே தெரியாதவனுக்கா சார் 15 லட்சம் பேர் கூட்டம் கூடினாங்க? நயன்தாரா வீட்டு நாயின்னு ஒரு நாயை கூட்டாந்து அங்கே வச்சுட்டு இன்னும் பல பண்ண இது யாரு நயன்தாரா வீட்டு நாய் அப்படின்னா ஒரு 40-50 பேர் நின்று காரை நிறுத்திட்டு பார்த்து செல்ஃபி எடுப்பானா எடுக்க மாட்டாங்க. விஜயோட நேரடி அழைப்பு திருமாவளவனுக்கான அழைப்புங்கிற பார்வையில தான் நீங்க விஜய் இவ்வளவு தூரம் எதிர்த்து நிக்கிறீங்களா? இல்ல, அதாவது விஜய் பார்வையில் திருமாவளவன்னா அவ்வளவு கேவலமானவரா? திருமாவளவன் ஒரு 20-30 வருஷம் இந்த சமுதாயத்துக்காக உழைச்சாரு, தப்பா உழைச்சாரு சரியா உழைச்சாரு. நீ திடீர்னு ஒரு நாளைக்கு வருவ, ஒரு நாள் லூஸ் பசங்களை கூப்பிட்டு நான் முதல்வர் ஆகிறேன் நீ வான்னுவேன். இது விஜயை பெருமையாக அவர் நினைத்து கொள்ளட்டும். 2026 இல்லை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் முதல்வர் ஆவேன்னு சொல்லு. ஆனால் திருமாவளவன் கூட வந்தார்னா நான் ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேங்கிறது சிறுமாவை கொச்சைப்படுத்துகிற விதமா இல்லையா? ஒன்றுமே தெரியாதவன் என்ன சொல்லுவோம்? ஒன்றுமே தெரியாது என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே தெரியாதவனுக்கா சார் 15 லட்சம் பேர் கூட்டம் கூடினாங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இந்த கெல்லிஸ் முனையில் ஒரு சினிமா நடிகை நாய் நிக்கட்டும் சார், ஒன்றும் இல்லை. இது அதிகபட்சமான வார்த்தை. இது என்ன அதிகபட்சமான வார்த்தை? சினிமா நாய் அப்படிங்கிறது இல்லை, சினிமா நடிகை வளர்த்த நாய் சார். இப்போ நயன்தாரா இருக்காங்க சார், நயன்தாரா வீட்டு நாயின்னு ஒரு நாயை கூட்டாந்து அங்கே வச்சுட்டு என்ன பல பண்ண இது யாரு நயன்தாரா வீட்டு நாய் அப்படின்னா ஒரு 40-50 பேர் நின்று காரை நிறுத்திட்டு பார்த்து செல்ஃபி எடுப்பானா எடுக்க மாட்டானா? சொல்லுங்க, எடுப்பானா எடுக்க மாட்டானா? சொல்லுங்க சார், என்ன சொல்ல வரீங்க? எடுப்பானா எடுக்க மாட்டானா? எடுப்பான்ல, எடுக்காம போல. இப்போ நீங்க இதுல இருந்து என்னமோ சொல்ல வரீங்க. என்ன அதால சினிமானா அப்படிதான் சார் இருக்கான். இவர் முதல்ல கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னமும் எத்தனை மக்கள் ஏற்பாங்களா ஏற்க மாட்டாங்களான்னு தெரியல. இப்ப திருமாவளவன் கேட்கிறாரு, இவர் டிமாண்ட் வைக்கிறாரு, டிமாண்ட் வைக்கிறாரு, என்ன 30% ஓட்டு வாங்கி கிழிச்சிருவாரா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நீங்க திருமாட்ட போய் சண்டைக்கு போவீங்களா? புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி சொல்றாரு, சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்த போராடிய மாபெரும் தலைவருங்கிறார். ஏற்கிறீங்களா நீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் சாதியத்தை நிலைநிறுத்த போராடினாரா? ஒழுக்க போராடினாரு. அப்ப எழுதி கொடுத்தவன மாத்துன்னு சொல்லணுமா வேண்டாமா? உங்களை கடும் சொற்களால விமர்சிக்காம மிக மோசமா உங்களை நீங்க சுட்டி காட்டி இருக்கலாமே. சுட்டி காட்டிட்டு தாங்க இருக்கிறோம் நாங்க. பர்టిక్యులர் இந்த இடத்தை சுட்டி காட்டி பாருங்க, அந்த இடத்தை சுட்டி காமிச்சு அதுதான் சொல்றேன். போற போக்குல ஆளை மாத்து கொள்கையை மாத்து அப்படின்னா டோட்டலால கொள்கையை மாத்த சொல்றாரு சீமான்ங்கிற மாதிரி தானே பொருள் படுது. ஆமாங்க, சீமா இவருக்கு சிந்திக்கிற திறன் இருந்தால் சீமான் இத்தனை தடவை அவரை சந்தித்து பேசியிருக்காரு. அவர் யாரு, அவருக்கு என்ன அவரோட நாலேஜ் லெவல் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இவர் பேசுனது எல்லாமும் யாரோ எழுதி கொடுத்து பேசுறாங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால அவர் சொல்றாரு, தம்பி இதெல்லாம் சுட்டி காட்டி இப்படியெல்லாம் நீ செஞ்சிருக்க, நீ எல்லாம் பேசியிருக்கேன்னு சிறுபிள்ளைத்தனமாக சுட்டி காட்டாமல் அவர் பொதுப்படையாக சொல்கிறாரு, தம்பி உனக்கு எழுதி கொடுத்தவங்க தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க, அதனால் நீ அந்த எழுதி கொடுத்தவர்களை நீ மாற்று அப்படின்னு. இன்றைக்கி பொது வெளியில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இந்த அம்பேத்கரிய இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கி கொந்தளிக்கிறாங்க. அம்பேத்கரை நீங்கள் எப்படி சாதியத்தை நிலைநிறுத்த வந்த தலைவர்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அவர் பார்த்து தான் படிக்கிறார். அவரை பார்த்து படிக்கிற ஒன்றை தப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ எழுதி கொடுத்தவங்க தானே தப்பு. அதைத்தான் அண்ணன் சொல்கிறாரு. நீங்கள் தம்பி சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுதி கொடுப்பவர்களை நீங்கள் மாற்றணும், சரியான ஆட்களை கூட வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு? ஆனால் அண்ணன் சீமான் குறிப்பிட்ட தவறை சுட்டி காட்டாமல் போகிற போக்கில் இப்படி சொல்லிட்டு போனதுனால எல்லாரும் என்ன தெரியுமா கேட்குறாங்க கீழே கமெண்ட்ஸில்
தமிழக வெற்றி கழகத்துல கொள்கையை மாத்துறதுக்கோ ஆளை மாத்துறதோ சொல்றதுக்கு சீமான் நீங்க யாரு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க. விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சதா நீங்க சொல்ற குற்றச்சாட்டை வன்மையா கண்டிக்கிறேன். இது ரொம்ப அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. சீமான் ஒருபோதும் விஜயை விமர்சிக்கவே இல்லை. விஜயினுடைய கருத்தை அவர் விமர்சிச்சார். இதுதான் உண்மை. தமிழ்நாடே வேடிக்கை பார்த்துக்கிருக்கு சார். கடந்த 3 நாட்களா நான் தான் சொல்றேன் பைத்தியக்காரனா? நான் தான் சொல்றேன்ல ஐயா, இதை தானே சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இல்லங்க, சீமான் விஜயோட முகத்தை சொன்னாரு, விஜயோட உடம்ப சொன்னாரு, விஜயோட இதை சொன்னாரு, நீங்க சொல்லணும். அப்படி சொல்லல. அப்புறம் மூடிட்டு நான் சொல்றதை கேளுங்க தம்பி. அவர் விமர்சிக்கல தம்பி, அவர் கொள்கையை விமர்சிச்சார். கொள்கையை எல்லாரும் தான் விமர்சிப்பாங்க. இப்ப திருமாவளவன் கேட்கிறாரு, இவர் டிமாண்ட் வைக்கிறாரு, டிமாண்ட் வைக்கிறாரு, என்ன 30% ஓட்டு வாங்கி கிழிச்சிருவாரா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நீங்க திருமாட்ட போய் சண்டைக்கு போவீங்களா? இவர் முதல்ல கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னமும் எத்தனை மக்கள் ஏற்பாங்களா ஏற்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனா இவர் கூட்டணிக்கு கூப்பிடுறாரு. எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாரு? 30% வாங்கிடுவாரா இவரோட கூட்டணிக்கு போறதுக்கு அப்படின்னு அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் கேட்கறாங்க. அதுக்காக நீங்க திருமாவளவன் சண்டைக்கு போவீங்களா? விஜயகாந்த் தனித்து போட்டின்னு சொன்னது கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்னதை கடவுளும் கைவிட்டாங்க, மக்களும் அவரை கைவிட்டார். என்ன நினைக்கிறாரு? புத்திசாலித்தனமா சிந்திக்கிறாரு. சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பு அவர் செய்யல. விஜய் என்ன நினைக்கிறாரு? புத்திசாலித்தனமா சிந்திக்கிறாரு. சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பு அவர் செய்யல, தனித்து போட்டிங்கிறத. விஜயகாந்த் தனித்து போட்டின்னு சொன்னது கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்னதை கடவுளும் கைவிட்டாங்க, மக்களும் அவரை கைவிட்டார். அதையும் இவர் சொல்லலை, தனித்து போட்டிங்கிறத சொல்லலை. இவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்மளால ஒரு 10% மேலே வாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். 6%, 10% அவ்வளோதான். 4 லட்சம் பேர் கூடியிருந்தா 6% அதிகபட்சம், அவ்வளோதான். 10%. வெளியில் இருக்கிறவங்க ஒரு 4 லட்சம் வச்சா 4% வச்சா கூட 10% வரலாம். அது அவருக்கு தெரியும். அதை வச்சு ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே அப்படி தான் பேசுவார், மாநாட்டில் அப்படி தான் பேசணும். ஆனால் அவர் கூட்டணியை பற்றி பேசுகிறார், தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது. ஆமாம், கூட்டணியை பற்றி கடைசியாக பேசிட்டார், கடைசியில் பேசுகிறார். அதுதான் கீ பாயிண்ட். அதுதான். அப்போ அவர் புத்திசாலி, கூட்டணியை பற்றி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் தருவோம் ஏன் சொல்கிறாருன்னா, பங்கு கொடுத்தா வரக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது, 2-3 விசிகாவை மையப்படுத்தி விசிகாவை மனசில் வச்சு பேசுகிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு தொடர்ந்து பல்வேறு மாவட்ட கமிட்டிகளில் காங்கிரஸ் கட்சி தீர்மானம் போட்டுட்ருக்கு. இந்த 2 கட்சிகளையும் குறி வைக்கிறார் அவர். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இந்த 2 கட்சியும் வந்தால் அவரால் 35% வாங்க முடியுமா, வெற்றி இலக்கை எட்ட முடியுமானா சந்தேகம்தான். 3 சேர்ந்தாலும் வராது. அதாவது அதிமுகவோட திமுகவோட சேர்ந்ததான் காங்கிரஸுக்கு ஒரு 3-4% வாக்குகள் அவ்வளவுதான் இருக்கு. விசிகாக்கு ஒரு 3% வாக்குகள் வச்சுக்கோங்க. இவர் ஒரு 10% வாக்கு என்னாச்சு, எல்லாம் சேர்த்து ஒரு 17% வாக்குகள் தான் வரும். 20 எட்ட முடியாது. 20%. அதனால அவருக்கு தெரியும், அது அவருக்கு நல்ல ஆலோசகர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேடையில் 2 பேரும் பங்கேற்க போகிறது இல்லை, அப்படிதாங்க செய்திகள். இன்னைக்கு அது ஒரு தனியார் இதழ் ஒன்று நடத்துகிற நிகழ்ச்சியில் அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. இவர் வெளியிட அவர் பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் செய்தி. இது நடக்கணும் அப்படிங்கிறத நாங்களும் நினைக்கிறோம். திருமாவர்கள் கொள்கை ரீதியாகவே புரிதல்கள் இன்னும் இல்லை விஜய்க்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு 2 பேரும் ஒரே மேடையில் பேச போகிறாங்க, ஒரே மேடையில் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையா? இல்லைங்க, முதல்ல அவங்க பேசின விஷயத்தை தொட்டுட்டு அதுக்கு பிறகு இதுக்கு வரலான்னு நினைக்கிறேன். தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னது சிறந்த அரசியல் புரிதலுடன் சமூக நீதி பார்வையுடன் வருகின்ற இவரை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லி சொன்னார். மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய வரவேற்று பேசினாங்க. இந்த விமர்சனமும் பெருசாக இல்லை, அவங்க அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வரவேற்க தான் செய்யறாங்க. இப்போ வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த விமர்சனம், முதல்ல இந்த விமர்சனத்துக்கான அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் மாநாட்டில் பல விஷயங்கள் பேசுகிறார் தலைவர், இது நம்ம தொடர்ச்சி பேசுவோம். ஆனால் இப்போ மேடையில் 2 பேரும் பங்கேற்க போகிறது இல்லை, அப்படிதாங்க செய்திகள். இன்னைக்கு அது ஒரு தனியார் இதழ் ஒன்று நடத்துகிற நிகழ்ச்சியில் அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. இவர் வெளியிட அவர் பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் செய்தி. இது நடக்கணும் அப்படிங்கிறத நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் போகிற காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் என்ன மாதிரி மாறிட்டு இருக்கு. அரசியலில் ஒரு நாளே ரொம்ப நீண்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வேறு எங்கிறது எங்கள் சைடு ப்ரெஷர்ஸ் இல்லை, நான் சொல்கிறேன், அது தெளிவுபடுத்துகிறேன். அந்த பக்கம் ஏதாவது ப்ரெஷர்ஸ் வருதா அப்படிங்கிறத பார்த்து தான் அது முடிவு செய்யணும். அது அந்த தரப்புலேருந்தும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஏன் இந்த ப்ரெஷர் வருதுன்னா அதனால தான் அதில் ஆரம்பித்தேன். நீங்கள் நம்ம சொன்ன முக்கியமான தலைவர் பேசின பல விஷயங்களை கடைசியாக சொன்னது ஒரு கேள்வி இருந்தது எல்லாருக்குமே. நீங்கள் இந்த களத்தில் பிரைமரி ஃபோர்ஸ்னால் முதன்மை சக்தின்னு தான் முதல் கடிதத்தில் February 2ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதத்தில் பிரைமரி ஃபோர்ஸ் நம்ம எழுதுகிறோம். எல்லாரும் கேட்ட கேள்வி, தேர்தல் அரசியலில் பிரைமரி ஃபோர்ஸா முதன்மை சக்தியா? நீங்கள் 234 தொகுதியிலும் நிற்பீர்களா
அல்லது நீங்கள் கூட்டணிக்கு போய்விடுவீர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்றார், நாம தனிச்சே சிங்கிள் மெஜாரிட்டியாக நம்ம ஜெயிப்போம், நமக்கு அந்த வாய்ப்புகள் வரும். ஒருவேளை நம்மை நம்பி யாரேனும் வந்தால் அவர்களையும் நாம் அரவணைத்து செல்வோம். அரவணைத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு நம்ம பங்கு கொடுப்போமா, அமைச்சர்களை பங்கு கொடுப்போமா, ஆட்சியில் பங்கு கொடுப்போமா, அதிகாரத்தில் பங்கு கொடுப்போமா? ஆம், கொடுப்போம். நம்ம அதுதான் நியாயம் அப்படிங்கிறதா அவருடைய. ஸோ முதன்மையான கேள்வி என்பது நம்ம முதன்மை சக்தியா இல்லையா என்பதுதான். அதோட துணை கேள்வி தான் வந்து இது. ஏன்னாச்சுன்னா எல்லாம் துணை கேள்வி அதிகாரம். ஸோ துணை கேள்வியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. துணை கேள்வி எடுத்துக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவர்கள் ரொம்ப காட்டமாகவே எக்ஸ்ட்ரா ஆஃபர் டிமாண்ட் என்னென்னமோ வார்த்தைகள் உண்மையில எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு தேர்ந்த அரசியல்வாதி உண்மையில நாங்கள் எல்லோருமே நிறைய பேர் மதிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தலைவர் அவர். சொன்ன விஷயம் தவறுன்னு யாருமே சொல்லல, சொன்ன நேரம் தவறு, சொன்ன இடம் தவறு. அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம பேக் ஸ்டேஜில் நின்று பேசியிருக்கணும், சில விஷயங்களை ஃப்ரண்ட் ஸ்டேஜில் நான் கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிறது வெல் அண்ட் குட். நீங்க ஓப்பனா உடைக்கும் போது அதை நடக்காம போறதுக்கான வாய்ப்பு. இப்ப நான் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, திருமாவளவன் அவர்களுக்கு உங்க கட்சியோட சேரணும் ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வரக்கூடிய வாய்ப்பை உடைந்து போறதுக்கான ஒரு சூழல் இருக்குல்ல. இந்த கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டாரு, தேர்தலில் பலம் நிரூபிக்காதவர் திருச்சி இல்லையா? நிரூபிக்காத சூழலில் இப்ப அவர் அதே தான் சொல்றாரு. அதிமுக அதை சொல்லியிருந்தா ஒரு வேலிட் இருக்கு. ஏன்னா ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கு, 20 to 25% ஓட் பேங்க் இருக்கு. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வச்சா கூட 15 to 20% இருக்கு. ஆனா விஜய்க்கு இன்னும் இல்லை. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து சொல்லக்கூடிய நேரம் வந்து தவறாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாராவது உள்ள போந்து ஆட்டத்தை கலைச்சிருக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் இருக்கும் தானே. இல்லை, ஏன் அந்த பயம்? ஒன்று, நீங்கள் நான் வரவே இல்லை, நான் வரப்போகிறதே கிடையாது, ஓகே, அதோட பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. வேறு யாராவது வந்தால் என்ன வராட்டி அவருக்கு என்ன நான் கேட்குறேன். 0% நீங்கள் சில பேர் சொல்கிற மாதிரி நாங்கள் ஓட் பேங்க் இருக்கா ப்ரூவன் இல்லை. ஆனால் எங்களுக்கு சில நம்பர்ஸ் தெரியும், எங்களோட உறுப்பினர் சேர்க்கை என்னங்கிறது தெரியும், எங்களோட மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வந்தார்கள் என்று தெரியும், இந்த மாநாட்டுடைய நண்பர்ஸை பார்த்து எவ்வளோ பேர் பதட்டமாக இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு நல்லா தெரியும் மாநாட்டுக்கு வந்தவர்கள் அத்தனை பேருமே வந்து வாக்கு செலுத்தக்கூடியவர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அந்த கேள்வி வருது உங்களுக்கு? நிச்சயமாக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். ஏங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கடந்த காலத்தில் எவ்வளோ மாநாடுகள் பார்த்துருக்கோம். எல்லா மாநாடுகளுக்கும் எல்லா கட்சிகளும், இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கூட எல்லா கட்சிகளுமே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநாடு நடத்தணும்னா இவ்வளோ காசு கொடுக்கணும், இவ்வளோ பிரியாணி பொட்டலை வாங்கி கொடுக்கணும், இவ்வளோ வந்து மது போதை வாங்கி கொடுக்கணுங்கிற அளவுக்கு எல்லாம் நகர்ந்து போயிட்டாங்க. இன்றைக்கி வந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கோங்க, யாராவது ஒருத்தராவது காசு கொடுத்து கூட்டி வரப்போகிற கூட்டமான்னு கேளுங்க, யாருமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் காசு கொடுத்து பார்க்க அந்த கூட்டம். நான் இந்த பஸ்ஸில் வர்றேன், நான் வந்து ஒரு 1000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியும், என்னால் ஒரு 500 ரூபா கொடுக்க முடியும், நான் இந்த பஸ்ஸில் ஏறிக்கலாமா வாங்க. தன்னெழுச்சியாக இப்போ எங்களோட ஊரில் வந்து ஒரு 20 பசங்க வராங்க, ஒரு வேன் பிடிக்கிறாங்க, நம்மளால ஷேர் பண்ணிக்கலாம், இப்போ ஆளுக்கு ஒரு 500 1000 ஷேர் பண்ணிக்கலாம், நம்ம போகலாம். இப்படி வந்தவர்கள் தான். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த மாநாடுகளில் ஏதாவது ஒரு மாநாட்டில் காசே கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டி வந்திருக்காங்கன்னா இல்லை, அவ்வளோ தன்னெழுச்சியாக வர்றாங்க. பாருங்கள், காலைல அவங்க நிறைய பேர் சாப்பிடலை, மத்தியானம் சாப்பிட்றாங்க, இரவு வரும்பொழுது சாப்பாடு இல்லாமல் ரோட்லேயே படுத்து கிடந்தாங்க. காட்சியில் பார்த்துருப்பீங்க, அந்த விக்ரவாண்டியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் சாலைகளில் மீடியனில் படுத்துருக்காங்க. ஏன்னா வேனை வெளியே எடுக்க முடியல, நிறைய டிராஃபிக் ஆட்சி எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த அளவிற்கு சிரமப்பட்டு வந்தவர்கள் அவரை பார்க்க வேண்டும், அவர் என்ன பேசுகிறான்னு கேட்க வேண்டும். இந்த 2 காரணம். இவர்கள் நிச்சயமாக வாக்காளர்கள். இதில் வந்து எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு எந்த, ஆனால் ரொம்ப ஒரு பெரிய அரசியல், தேர்தல் அரசியல் இது ரொம்ப சின்ன கூட்டம் தான். இதை விட ஜாஸ்தியாக எங்களுக்கு வாக்குகள் வேணும். அதனால தான் நான் சொல்கிறேன், மெம்பர்ஷிப் நம்பர்ஸ் என்னங்கிறது தெரியும், இவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும், இதில் எந்தெந்த சமூக ரீதியாக யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் அணிதிரண்டாங்கிறது தெரியும், இதை யாரெல்லாம் பார்த்து பதட்டப்படுகள் என்று தெரியும். இப்போ புதுச்சேரியிலையோ, ஹைதராபாத்லையோ, தெலுங்கானாலையோ, இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசத்தில் பல மாநிலங்கள் அவர்கள் இருக்கு. அப்படியுமோ பிசிகாவை பார்த்து அவர்கள் பயந்து, ஒரு அண்ணனாக ஒரு தம்பிக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைசர், நீங்கள் எப்பா இதை பின்னாடி பேசிக்கலாம், முன்னாடி பேச வேண்டாம், இது சொல்லலாமே. இல்லை, நீ ஏன் சொல்லியா? நாங்கள் சொல்ல வேண்டியது நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் வந்து இது இந்த கடிதத்துடைய வார்த்தைகள்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தை பிரயோகங்கள், நீங்கள் ஆஃபர் டிமாண்டு இதெல்லாம் வந்து அதிமுக முன்னாடி நீங்கள் முந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையிலே சொல்கிறேங்க. நீங்கள் கூட்டம் அந்த கூட்டம் எப்படி திரண்டது, எவ்வளோ பேர் வந்தால், நான் சொன்னால இந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க, அது குறித்து என்ன விமர்சனங்கள் வந்ததுங்கிறத பார்த்தோம், அதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் நடந்ததுங்கிற பார்த்தோம். அந்த எந்த விதமான விமர்சனங்களும் இந்த மாநாட்டிற்கு வரவில்லை. ரொம்ப கரெக்டாக இந்த மாநாடு நடந்திருக்கு. இதில் யார் வந்தார்கள், இது எந்த சமூகமாக அணிதிரண்டார்கள், யாரெல்லாம் உள்ளே இருந்தார்கள் என்ற விஷயங்கள் எல்லாமே அவரை நிச்சயமாக பதட்டத்திற்கு உள்ளாக்கி, அந்த பதட்டத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த கடிதம் வருகிறது எங்களுடைய பார்வை.